சார் எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேரு புதுகை மாரிசா. ஆ இந்த பிரஸ் மீட் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் அப்டின்னா, மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலு, அந்த படம் என்னுடையது. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டரு. இப்ப சமீபத்தில வெற்றிமாறன் சாரோட தயாரிப்புல நடிகர் கவின் நடிச்ச மாஸ்க்ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது. அதுக்கு ஒரு அர்ஜென்ட்டா தான் உங்களலாம் கூப்ட்டுருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால தான் இந்த ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. "பூனைக்கு மணி கட்டுறது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்மகிட்ட தான் மாஸ்க்ன்னு ஒரு மணி இருக்கே. இந்த ஜாக்குவார் தங்கங்கிற பூனைக்கு அந்த மணிய கட்டி விடலாங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்ட அரேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலா 22/4/2017 மாஸ்க் டைட்டில்ல நான் கில்டி சங்கத்தில பதிவு பண்ணேன். ஜாக்குவார் தங்கம் வந்து அதில தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெனிவல் கரெக்ட்டா பண்ணிட்டே இருந்தோம். அது 2 வருஷம் கழிச்சு கோவிட் வந்துருச்சு. அதனால உலகத்துக்கே தெரியும் யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு. அந்த சூழ்நிலையில யாராலயும் வீட்ட விட்டே வெளில போ முடியாத காரணம். கோவிட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் மந்த்ல வந்து சங்கத்த ஓப்பன் பண்ணாங்க. நான் ஜாக்குவார் தங்கத்துக்கிட்ட நான் போயிட்டு முழு பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவரு வந்து என்கிட்ட பணம் வாங்கல. அதுக்கு பதிலா நீங்க முதல்ல படத்தெல்லாம் முடிங்க. நான் யாருக்குமே என்ஓசி குடுக்கல. உங்களுக்கு தான் இந்த படம். உங்களுக்கு தான் இந்த டைட்டிலு. நீங்க சென்சார் எடுத்துட்டு வாங்க நான் தர்றேன்னு சொன்னாரு. ஒரு தலைவர் சொல்லும்போது நான் அவர்ட்ட அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எழுந்திரிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நம்ம ஆதிராஜன்னு ஒரு டைரக்டர் வந்து மாஸ்க்ன்னு படம் போஸ்ட்டு வெளியிட்டாங்க. அத கேட்டவுடனே திரும்பவும் அவருக்கு கால் பண்ணேன். இந்த மாட்டம் சார் ஆதிராஜன் சார்ன்னு ஒரு டைரக்டரு மாஸ்க்ன்னு படம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. "நீ அத பத்தியெல்லாம் கவலைப்படாத தம்பி. மாஸ்க்குங்கிற டைட்டில் தமிழ் சினிமாவுல உனக்கு தான். நான் யாருக்கும் என்ஓசி குடுக்கல. நீ முதல்ல சென்சாருக்கு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு சென்சாருக்கு எடுத்துட்டு போற நேரத்துல, அவரு பணத்த வாங்கல. சென்சாருக்கும் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் என்னைய சங்கத்துல செயலாளர், தலைவர் பிரச்சனைகள்ல கோர்ட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. ஹைகோர்ட்லேருந்து வந்து சங்கத்த சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் கூட உள்ள நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால ரினிவல் பண்ணவும் அந்த நேரத்துக்கு யாராலயுமே முடியாது. எந்த உறுப்பினராலயுமே முடியாது. அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கு மேல அவர நம்ப வேணான்னு சொல்லிட்டு, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, அதாவது நம்ம பெப்சி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன். 1 வருஷத்துக்கு முன்னால. இந்த மாட்டம் வெற்றிமாறன் சார் தயாரிப்புல மாஸ்க்குங்கிற ஒரு படம் வரப்போகுது சார். அது என்னோட டைட்டிலு. அது ஜாக்குவார் தங்கம் அரசு எனக்கு தான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்ஓசி யாருக்கும் குடுக்கலன்னு அவரு வந்து உறுதிமொழி குடுத்துருக்காரு. எனக்கு தயவுசெய்து அந்த எனக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். 1 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அங்கேருந்து எனக்கு பதில் வரல. அதுக்கப்புறம் பெப்சி யூனியன்ல போயி நம்ம என்னோட குடும்பத்தோட நான் போயிட்டு நம்ம செல்வமணி சார்ட்ட போயிட்டு கேட்டேன். இந்த மாட்டம் விஷயம் சார் எனக்கு அப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சின்ன படங்கள் எடுக்கிற எல்லாருமே தற்கொலை பண்றத தவிர வேற வழியே கிடையாது. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல தம்பின்னு என் மனைவி, என் குழந்தை முன்னாலே சொன்னாரு. அதுக்காக நான் சாக மாட்டேன். வாழ்ந்து காட்டுவேங்கிறதுக்காக உங்க முன்னால வந்து நின்னுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். திரும்ப இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன். இந்த மாட்டம் விஷயம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டு. அங்கேருந்தும் எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல திரும்பவும் ஜாக்குவார் தங்கம் சார்ட்ட போயிட்டு, "சார் இந்த மாட்டம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது. எனக்கு கடன் குடுத்து என்ன நம்பி இணை தயாரிப்பாளர்ல வந்தவங்கலாம் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. நான் படம் ரிலீஸ் பண்ணணும். எனக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுத்தா தான் நான் என்னுடைய படத்துல முன்னால சிஜி ஒர்க் பண்ண முடியும் மாஸ்க்குன்ட்டு. அதனால தயவுசெய்து அது கொஞ்சம் எனக்கு ரினிவல் பண்ணி குடுங்கன்னு" கேட்டேன். "தம்பி ரினிவல் பண்ண முடியாது. நீ படத்தெல்லாம் முடிச்சு, நீயே மாஸ்க்குன்னு சிஜி ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ ஆகப்போகுது? அதையும் நீயே போட்டு எடுத்துட்டு வந்து என்ட்ட காட்டு. அதுக்கப்புறமா நான் தரேன்னாரு. அது போல என்னால செய்றதுக்கு என்கிட்ட அப்போதைக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்ல. அதுவும் சரியான முறையும் கிடையாது. ஏன்னா டைட்டிலு அவரு முறைப்படி நமக்கு எதுவுமே குடுக்க மாட்றாரு. எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அது வீட்ல தான் எல்லாமே நான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, இப்ப திடீர்னு போன வாரம் ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸ் மாஸ்க்கு 21 நவம்பர் 21 ரிலீஸ்ன்னு போஸ்ட் பார்த்தேன். மவுண்ட் ரோட்ல போயிட்டுருக்கும்போது. அங்கேயே நிறுத்திட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, ஜாக்குவார் தங்கத்துக்கு அந்த விஷயத்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு, உடனே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, "நான் யாருக்கும் என்ஓசி குடுக்கல. நீங்க தைரியமா இருக்கலாம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நான் குடுத்தா தானே அது டைட்டிலு இது பண்ண முடியும்னு" கேட்டாரு. நான் சொன்னேன், "சார் படமே ரிலீஸ் ஆகப்போது. சென்சார் பண்ணிட்டாங்க சார்ன்னு." "எப்படி பண்ணியிருப்பாங்க?"
அப்படின்ட்டு என்னையவே கொஸ்டின் கேட்டார். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன். காலையில் 9 மணிக்கு வர சொன்னார். 12:30 மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கல. 12:30 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் மேலே போனேன். மேலே போய் உட்காந்த உடனே அவங்க தான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க சைடு எல்லாம் கரெக்ட் இருக்குது தம்பி அப்படின்னாரு. சார் நம்ம பேனரு நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்ரு கொடுங்க. நீங்கள் என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா போதும், நான் எழுந்திரிச்சு போயிடுறேன். நீங்கள் கொடுக்கலன்னா எனக்கு மாஸ்க் டைட்டில் கொடுங்கன்னு. இல்லை நான் என்ஓசி இன்னும் கொடுக்கவே இல்லை, ஒருவேளை மேனேஜர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. சார் கில்டி சங்க தலைவர் நீங்கள், உங்களோட சைன் இல்லாமல் இந்த மட்டும் டைட்டில் வேறு ஆளுக்கு கொடுக்க முடியுமா மேனேஜராலன்னு கேட்டேன். அமைதியாக இருந்தார். சரி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் தம்பி, அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னாரு. நான் சொன்னேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னை நம்பி பல பேர் பணம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்று அவங்க சென்சார் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தலைவராகி உங்களுக்கு தான் தெரியும். நான் சாதாரண வளரும் ஒரு இயக்குனர், நான் போய் பெரிய ஆளுங்களோட மோத முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட சமரசம் பேசி நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்ல வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு 2 நாளைக்கு முன்னால். அடுத்து மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்க தம்பி, நான் மேனேஜரை வர சொல்கிறேன், நீங்கள் ரினியூல் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவோன்னு சொன்னார். நான் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருந்து அந்த வீடியோவும் அவருக்கு எடுத்து அவர் வீட்டு முன்னால் இருக்குன்ட்டு அவருக்கு அனுப்பிச்சேன். எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணல. கால் பண்ணேன், ரிப்ளை பண்ணல. நைட்டு நான் அப்புறம் வந்துட்டேன், ஒரு 2:30 மணி போல் சாப்பிட வந்துட்டு திரும்ப 5:30 மணி போல் கால் பண்ணுறேன். ஃபோனை எடுத்துகிட்டு தம்பி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் ஒரு ரினியூவல் கூட பண்ணலையாமலோ அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு ரினியூவல் கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்போ சவால் விட்டேன் அவர்கிட்ட, நான் ஒரு ரினியூவல் கூட பண்ணலைங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த டைட்டில் எனக்கு வேண்டாம், நான் 1 பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு. சரி தம்பி நீ நாளை காலையில் வந்துரு, மேனேஜரை வர சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கூட நீ கொடுத்துரு, நான் நேராக போய் கில்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னாரு. மறுநாள் நான் 9 மணிக்கு போய் வெயிட் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கலை. 11 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கான வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்போ கால் எடுத்து சொன்னார், தம்பி எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை, நான் வந்து கொஞ்சம் கேஸ் அர்ஜெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் காலையில் போனேன், ஃபோன் எடுக்கலை. ஈவினிங் போனால் ஃபோன் எடுக்கலை. நேற்று நைட்டு போனேன், ஃபோன் எடுக்கலை. இன்றைக்கி காலையில் அவர் ஃபோன் எடுத்து சொன்ன வார்த்தை, தம்பி அந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு, அது இனிமேல் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு, அது நீ வேறு டைட்டில் வச்சுக்க அப்படின்னாரு. சார் வேறு டைட்டில் என்னால் வைக்க முடியாதுன்னு சொன்னேன். இல்லை நீ மாஸ்க்குங்கிற டைட்டிலே வச்சுக்கோ, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னாரு. அது எப்படி சார் இன்னொருத்தவங்க மாஸ்க்குன்னு வச்சுட்டாங்க, 21 படம் ரிலீஸ், எனக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, மாஸ்க்குங்கிற டைட்டிலுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுக்கோ, நான் உனக்கு தர்றேன் சர்டிஃபிகேட் அப்படின்னாரு. நீங்கள் ஃபோனை வைங்க சார் வச்சுட்டு தான் இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன். இதுக்கடையில் ஐபிஎல் படத்துடைய ட்ரெயிலர் ரிலீஸு கமலா தேட்டரில் வச்சுருந்தாங்க. நான் இயக்குனர் சங்கத்துக்கு ஃபோன் அடித்தேன், தலைவர் வந்து அங்கே போயிருக்காரு சொன்னாங்க. எப்போ வருவான்னு கேட்டேன், 1 மணிக்கு வருவாங்கன்னாங்க. சார் அது எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அவரை போய் நேரில் பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு போய் ஆர்வி உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவமாக பேசினார். என்ன தம்பி இங்கெல்லாம் வந்து கடிதம் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன சார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரே துணை முதலமைச்சர் ரோட்டில் காரில் போகும்போது இறங்கி நின்று மனு வாங்கிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கோவமாக பேசணும், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னாரு. என் பிரச்சனை எனக்கு சார், என்னோட வழி 21ஆந்தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் இந்த டைட்டில் எனக்கு வாங்கி தர முடியாது, அதுக்கு முன்னால் எனக்கு பதில் வேணும்னு சொன்னேன். இங்கே பாரு தம்பி, டைட்டில் ரினியூல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, இப்போ எங்கேயுமே யாரும் டைட்டிலே பண்ண வேண்டாம், நேரடியாக சென்சார் எடுத்துகிட்டு போய் என்ன டைட்டில் கேட்டாலும் உனக்கு கொடுத்துருவாங்கன்னாரு. நான் உடனே கேட்டேன், என் படத்துக்கு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கேட்டால் கொடுத்துருவாங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக கொடுப்பாங்க தம்பி, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். இது சாத்தியமா? இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம், ஃபஸ்ட்டு ஜாகுவார் தங்கத்துடைய கையெழுத்து வேணும், சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்து லெட்டர் வேணும், இவருக்கு சென்சார் கொடுங்க, என் பேனர் தான் இப்படி என் கம்பெனியில் இருக்காருன்ட்டு. அங்கே போனோன்னே சென்சார் போர்டுக்காரங்க அவங்க ஜனநாயகன் கம்பெனிக்கு ஃபோன் அடிப்பாங்க, இந்த மட்டும் உங்கள் டைட்டிலில் ஒன்று வந்திருக்குது அப்படின்ட்டு. அதை மீறினா கியூபில் போனாலும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இயக்குனர் சங்க தலைவர், பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் இவ்வளோ ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சாதாரண வளராத ஒரு அடிமட்ட ஒரு வசதி இல்லாத இயக்குனராக இருக்கிறனால இப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அது எல்லாமே நான் நம்பி இருக்கிறது மீடியாக்களை மட்டும்தான். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சாதாரண கடைக்கோடியில் வர்ற விவசாயி முதற்கொண்டு நம்பி இருக்கிறது மீடியாவை மட்டும்தான். மீடியாக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக நான் 1 வருஷத்துக்கு முன்னால் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆதாரமும் அங்கே ஃபைல் பண்ணதுக்கான அந்த ரெக்கார்டு நம்பரும் என்கிட்ட இருக்குது, ஜெராக்ஸ் இருக்குது.
முதலமைச்சர்கிட்ட அதை கூட இருக்கிறவங்க காட்டினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வேளை பார்த்துருந்தா அவர் நிச்சயமாக ரிப்ளை பண்ணியிருப்பார். ஒரு உதாரணம் சொல்ல வரேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொது விஷயத்துக்காக சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களை பார்க்க போனேன். நாள் போய் பார்த்தேன். அவர் உடனே அந்த விஷயத்தை செஞ்சு தரேன்னாரு. அடுத்த நாளே அதுக்கான கையெழுத்துக்கான சான்றிதழை ரெடி பண்ணிட்டு போனேன். அவர் காரில் ஏறும் தருவாயில் அந்த காருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனார். தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் டயத்தில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு அமைச்சரே காருக்கு முன்னால் நின்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் சங்கங்கிற பேரில் காலையில் ஒரு மணி நேரம் வந்து உட்காருவாங்க. சாயந்தரம் வர்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களுக்கு அங்கே உறுப்பினர்களை அனுப்புகிற கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண கூட 1 வருஷமாக டைம் கிடையாது. அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. வருஷம் வருஷம் இதே தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர யாருக்கும் வீடு கொடுக்கறது கிடையாது. நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி தலைவர் ஆகணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த இயக்குனர் சங்கத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. என்னென்னா, ஒரு கமலா தேட்டரில் எத்தனை பேர் உட்கார முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எத்தனை சீட்டு இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே உள்ளவங்களாம் கையை தூக்குனாக்க அவங்க தான் தலைவர் அடுத்த வருஷம். இது ஒரு தவறான ஒரு குறிக்கோள். இது ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும். உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைவராக வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க வந்து ஆளும்போது தான் புரிஞ்சுக்கணும். இனிமேல் தயவு செய்து இந்த ஹைகோர்ட் இதில் தலையிட்டு சட்டப்படி ஓட்டு நடத்தணும். அது அவங்க சொந்த பணத்தை வச்சு ஒன்று நடத்த போகிறது கிடையாது. இந்த இயக்குனர் சங்கத்தோட பணத்தை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க. செலவான ஆயிட்டு போகுது. நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். இப்போ நான் கணக்கு போட்டபடி அடுத்தடுத்த வாரிசாகவே வந்துட்டு இருக்காங்க. இப்போ தலைவராக இருக்கிறவர் அடுத்து வேறு பதவிக்கு போயிடுறாரு. இதில் பொருளாளர் செயலாளர் இருக்கிறது அடுத்து தலைவராக வந்துடுறாங்க. இந்த மட்டும் கண்டினியூட்டாக வர்றதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது போல் அடுத்த தடவை நடக்கக்கூடாது. அதுபோல் இந்த கில்டு சங்கத்தை இழுத்து மூடி வச்சுருக்கிறாங்க. யார் உள்ளே போக முடியாது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று சங்கத்தை இழுத்து மூடிடுங்க. உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா 25,000 பணம் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருங்க. ஒரு மாதம் செலவுக்காக அந்த உறுப்பினர்களுக்கு பயன்படும். என்னத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சங்கத்தையும் உபயோகம் பண்ணலாமல் தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சேலையில் வேறு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? ரினிவலே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உறுப்பினர்கள் 6 மாதத்துக்கு ஒருத்தர் 600 எதுக்காக கட்டுறாங்க? இந்த பணம்லாம் எங்கே போய் சேருது? தயவுசெய்து புதுசாக படம் எடுக்க வர தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். யாருமே இனிமேல் டைட்டிலை அவங்க கம்பெனி பதிவு பண்ண வேண்டாம். முதல்ல படத்தை எடுங்க. சென்சார் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்க்கு ரெடி பண்ணுங்கள். உங்கள் டைட்டிலை வைங்க. முதல் நாள் போய் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள். மறுநாள் டைட்டிலை ரெனியூல் பண்ணுங்கள். அடுத்த நாள் சென்சார் பண்ணுங்கள். உங்கள் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும். தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அந்த லெவலுக்கு இந்த சங்கங்கள் போயிட்டுருக்கு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என் மனசுல சொல்லிட்டேன். இதில் வெற்றிமாறன் சார், நடிகர் கவின், அந்த படத்துடைய ஆண்ட்ரியா மேடம், அந்த சொக்கலிங்கம் சார், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது. ஏன்னா ஜாக்குவார் தங்கம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ள எல்லா கதவையும் தாப்பால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கான வீடியோவும் எனக்கு இருக்குது. அவர் மேலே தான் இருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இப்போ நியாயம் கிடைக்கணும். ஒன்று டைட்டில் வேணும், இல்லை நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக எடுத்து வச்ச படத்துக்கு நீதி வேணும். இது சங்கங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை சம்மந்தப்பட்ட முதலமைச்சரோ யாரோ ஒருத்தங்க எனக்காக இரக்கம் காட்ட ஒருத்தங்க இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு தனி ஒருவனாக இதுக்கு போராடிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். எதுவுமே இருக்காது. பணத்தை எதிர்பார்ப்பார். அடுத்த சார் அந்த டைட்டில் வேணும் சார், என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார். அப்படியா சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்பார். இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஒருத்தர் இருக்கும்பார். ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே, போய் பேசட்டும், காலில் விழுவட்டும், என் கதைக்கு தேவைன்னு சொல்லட்டும். இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த டைட்டில். கொடுப்பாங்க சார். வெற்றிமாறன் சாரே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார். ஏன்னா ஒரு பெரிய டைரக்டரு, நான் வளர்ந்து வரேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க. கவினுக்கு வருவாங்க. நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில். ஆனால் ஜாக் ஒருத்தவங்க மறைச்சிட்டாரு சார் எல்லாத்தையும். அதை தான் பண்ண மாட்டேன். சங்கங்களை தான் பண்ணணும். நான் அதில் எந்த பதவியுமே கிடையாது. உறுப்பினர் தானே. சங்கங்கள் நினைச்சா இது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க போட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து தணல்னு நான் தான் டைட்டில் வச்சேன். அதுவும் நீல் பண்ணல, வேற ஆள் பண்ணிட்டாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. என்னோட டைட்டில் தான் அது. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. கதையை எழுதி வச்சிருக்கேன் தணல்ன்ட்டு. ஆனால் வேற படம் வந்துடுச்சு. நான் அதெல்லாம் கேட்கல. ரிஜிஸ்டர் பண்ண இது நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைட்டிலா இப்போ ஆர்வி உதயகுமார் சார் சொல்கிறபடி பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம். நேரடியாக படத்தை பண்ணுங்கள், சென்சாருக்கு போடுங்க, கொடுங்க, டைட்டில் கொடுத்துருவாங்கங்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம்.
யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர்களே பூஜைங்கிற பேரில் உங்கள் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் 1,00,000 2,00,000 செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. மறுநாள் ஒருத்தன் ஆர்டிஸ்ட்டுக்கு தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த டைட்டில் ரிலீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். யாரும் பண்ணாதீங்க. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர். என்னுடைய கார்டு எண் வந்து 1167ன்னு நினைக்கிறேன். இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர் உதயகுமார் வந்து உதவி பண்ண மறுக்கிறாரா சார்? அதை கேட்டதுக்கு கோவப்படுறாரு சார். அவர் காரில் உட்காந்துக்கிட்டு கார் டோரை மூடினாரு. நான் என்ன சார் இந்த கேள்வி கேட்டேன். முதலமைச்சரே ரோட்டில் நின்று மனு வாங்குறாரு, உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு என்ன சார் கேட்டோம். டப்புன்னு கதவை திறந்து என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நான் பயப்படலை, ஏன்னா வாழ்வா சாவான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை. நான் ஒன்றுமே இல்லாத, அவங்க பெரிய ஆளுங்க, நான் ஒன்றுமே இல்லாத ஆள், என்ன வேணாலும் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் எதிர்த்து தான் பேசினேன். அப்போதைக்கு பக்கத்தில் அவருடைய ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கூடவே ஒருத்தர் இருந்தார். கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. நான் அப்படி தான் ஆர்கே செல்லுமணி சாட்டையும் அதை தான் பேசினேன், அப்படி தான் பேசினேன். எனக்கு என்ன பயம்? என் ஒய்ஃபு முன்னாலே அவர் சொல்கிறாரு, சின்ன படங்கள் எடுக்கிறவங்களும் தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ சின்ன பட தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பெரிய பட்ஜெட் பண்ணணும்னா ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும். ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும்னா ஒரு டேரக்டர் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும். ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும்னா எப்படி சார்? சார் இந்த படத்தோட பட்ஜெட்டு நான் ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணேன். 80 லட்ச ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன். நான் வந்து 10 கோடி 20 கோடிக்கெல்லாம் அந்த படம் பண்ணல. 80 லட்ச ரூபாய்க்கு இதை பண்ணேன். இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு 1,50 கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது. எனக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை சார். எனக்கு வந்து என்னுடைய பணத்தை பற்றி நான் பேசலை. என்னை நம்பி போட்ட ஒரு 6 பேர் இருக்காங்க. என்னை நம்பி எதிர்பார்க்குற அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாவே போதும். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை 1,50 கோடியெல்லாம் தேவையில்லை சார். அது வந்து நான் வட்டியெல்லாம் சேர்த்துல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது. எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் எவ்வளோ பெரிய விஷயம், கொரோனா டயத்தில் மாஸ்க் எவ்வளோ பெரிய வேல்யூ ஆச்சு, அதனால தான் இதை அவங்க வச்சாங்க. இந்த மாஸ்க்குன்னு வந்தோன்னே எல்லாரும் எனக்கு கொரோனா டயத்தில் இவ்வளோ அற்புதமான டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க பாராட்டினாங்க. அது கொரோனா வர்றதுக்கு முன்னாலே மாஸ்க்னு வச்சாலும் நான் 2017 அதுக்கான ரெக்கார்டு இருக்கு சார். இப்போ டைட்டில் கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போறீங்க? இல்லை கேஸ் என்ன பண்ண போறீங்க? ப்ரெஸ் மீட்டு வச்சுருக்கேன் சார். எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும். ஏன்னா அடுத்து நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பணம் வேணும். கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினோம்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஸ்டே ஆர்டர் வாங்குறதுன்னா எவ்வளோ பெரிய சாத்தியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் போய் ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த அட்வொகேட்டை வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க. யார் வருவா எனக்காக? அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன். அதுக்காக தான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் கடைசி நேரத்தில் வரல, 1 வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் அவர் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. நன்றி. இது ஜாகுவார் தங்கத்துக்கு அனுப்பிச்சது. இது தலைவர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது. இது எல்லாமே ரினியூல் பண்ணுறதுக்காக போய் அவர்கிட்ட கேட்டது. அப்புறம் ஒரு தடவை துரை சார் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை பேங்கில் அனுப்பிச்சிருங்க மாஸ்க் டைட்டில்னு போட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாரு. அதுக்கும் அனுப்பிச்சி விட்டேன். ரிசிப்ட்லாம் கிடையாது. இது இயக்குனர் சங்க கார்டு, இது என்னுடைய தயாரிப்பாளர் கில்டி சங்க கார்டு.